நேராக சினிமாலேருந்து சீஃப் மினிஸ்டர் நாற்காலி வேணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டான்னா பிச்சைக்காரச்சி கூட யானை மாலை போட்டு வந்து இதில் உட்கார வைக்கிற திருவிளையாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால் மக்கள் தான் எஜமானர்கள், மற்றவர்கள் இல்லை. அவங்க விஜய் முதல்வர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா ஆக்கிடுவாங்க. அவருக்கு என்ன தெரியும், அரசியல் எவ்வளோ நாள் இருந்தால் கிரடேஷன்ல சீனியாரிட்டியை வச்சிட்ருக்கீங்க. அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு நிமிஷம் தாங்க பேசினார். பிரீஃபஸ்ட் ஸ்பீச் எவர் மேட் பை எனி பொலிட்டீஷியன். சாதாரணமாகவே குறைவாக தான் பேசுவார், திருக்குறள் மாதிரி. அன்னைக்கு திருக்குறள்லேயும் ஒரு வரி தான் பேசினார். என்ன சொன்னார்னா, நாம் வந்து நம்முடைய மதச்சார்பற்ற கொள்கையையும் சமூக நீதி கொள்கையையும் சமரசமே செஞ்சுக்க மாட்டோம் யாரோடும் எப்போதும். இதான் நம்ம நிலை. அடுத்தது, நமது தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம். நம்ம யாருக்கும் பின்னால் போய் யாரையும் தூக்கின்னு போய் எடப்பாடியை தூக்கின்னு போய் அங்கே உட்கார வைக்கிறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கல. நாட் இன் சோ மெனி வேர்ட்ஸ். அவர் சொன்னது, இந்த நீங்கள் சொன்ன அர்த்தம் என்னென்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். நம்ம சில திட்டங்களுக்காக வந்திருக்கிறோம். மக்கள் நலனை, மக்களை மேம்படுத்தணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு. அப்போ லகான் நம்ம கையில் இருந்தால் தான் குதிரையை நம்ம ஓட்ட முடியும். எவன் கையிலையாவது லகானை கொடுத்துட்டு நம்ம பின்னால் உட்காந்து லபோ தீபோன்னு கத்தின்னு இருக்க முடியாது. அதனால், அதாவது அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் விஜய் த கவர்மெண்ட் வில் ஃபார்ம் இஃப் எலெக்டட். இல்லை, அதுதான் நான் கேட்கறது சார். இப்போ ஒரு இன்னுமே கூட்டணிக்கு யாராவது வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. என்ன வேல்முருகன் அவர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காரு. அவர் வந்து சசிகலா கூட்டணிக்கு போவதான் வாய்ப்பு இருக்குதே தவிர, ஏன்னா வேல்முருகனே பாமகலேருந்து வெளியேற்றப்பட்டவர் தான், வெளியே வந்தவர் தான். அதனால் அவருக்கு வேல்முருகனுக்கு பன்ருட்டியில் ஜெயிக்கணுங்க. அந்த ஒரு தொகுதி தான் அவருக்கு. அதனால் அவருக்கு வந்து இதுதான் ஃபேவராக இருக்கும். எது? பாமக, ராமதாஸ், சசிகலா. அதை கூட நான் சொல்லியிருந்தேன் நேற்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக அந்த கூட்டணி, அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரியல, 5 முனை 5வது கூட்டணிக்கு. இவர்கிட்ட பழுத்த அரசியல் அனுபவம் இருக்குங்க. யார்கிட்ட? டாக்டர் ராமதாஸ் கிட்ட. இந்த அம்மா கிட்ட கொழுத்த பணம் இருக்குதுங்க. இந்த பழுத்த அனுபவம் கொழுத்த பணமும் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஏதாவது செய்ய முடியும்னு நம்புகிறாங்க. அப்போ தாவா தமிழக வாழ்வு உரிமை கழகம் நேச்சுரலாக போய் சேர்றதுக்கு இடம் எதிரானா இந்த அணிதானே தவிர, விஜயை பற்றி அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு. அதனால் அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பான்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் விஜய் வந்து அப்படிலாம் சாதாரணமாக ஆட்களை எடுத்துக்க மாட்டாருங்க. அவரோடு பயணித்த, அவரோடு 30-40 வருஷம் களமாடிய அந்த மாதிரி ஆட்களை தான் இது வரைக்குமே தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏதோ ஒரு வகையில் அவரோடு பயணித்தவர்கள் தான். சும்மா நேற்று இந்த ஒரு லேடி ஒன்று போய் இப்போ முதல்வர் முன்னால் சேர்ந்தது, அது பேர் என்ன, நாச்சியாரா? ரஞ்சனா நாச்சியார். துணை நடிகையா? நடிகையாக தான் இருக்காங்க. அதான் அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லையா. அந்த அம்மா கதை என்னன்னா, பாஜகவில் இருந்தாங்க. அப்புறம் வந்து தாவேக்காவுக்கு வந்து விஜய் தான் நல்ல தலைவர், இங்கே தான் நாட்டுக்கே பாதுகாப்புனாங்க. அப்புறம் திடீர்னு எம்எல்ஏ மனு கொடுத்து எனக்கு சீட்டு வேணும்னாங்க. அங்கே தான் சீட்டுன்னா உங்களுக்கு முதல்ல பார்க்கறதுக்கே உங்களுக்கு முடியாத, அதனால் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த அம்மா வெகுண்டு எழுந்து கரூர் இன்சிடெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. நீங்கள் போய் அங்கே தெரிவிக்காதது அனுதாபம். இந்த அம்மா சேர்ந்ததே கரூருக்கு அனுதாபம்லாம் அவர் தெரிவிக்காமல் மகாபலிபுரத்தில் பண்ண பிறகு தான் இந்த அம்மா கட்சிக்கே வந்தாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா என்னென்னோ நூற்றாண்டு கதையெல்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் விலை போகாதுங்க. ஆனால் டிஎம்கே பாருங்கள் எவ்வளோ பயத்தில் இருக்குதுன்னா, இந்த அம்மா வந்து ஒரு 1,50,00,000 பேரில் ஒரு ஆளுங்க தாவேக்கால. 1,50,00,000 மெம்பர்ஷிப் இருக்குது. அதில் ஒரு ஆள் இந்த அம்மா. இந்த அம்மாவை வந்துட்டு வரவேற்று முதல்வர் அவர்கள் அறிவாலயத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கிறாருன்னா அந்த கிளையில் போய் சேருமான்னு சொல்லியிருக்கணும். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே போய் அந்த கிளையில் போய் சேருமா, அதுதான் ஒரு லெவல்னு சொல்லியிருக்கணும். இது நான் இப்போ மட்டும் பார்க்கல. விஜய் சம்மந்தப்பட்டால் எவனாவது அங்கே புல் வெட்டிகிட்டு இருக்கிறவன், கார்டனராக இருந்தவன், 20 வருஷத்துக்கு முன்னால் விஜய்கிட்ட மேனேஜராக ஒருத்தர் இருந்தானா, அவன் வந்து சேர்ந்த ஒன்று முதல்வராக மந்திரிங்களெல்லாம் எழுப்பிட்டு அவனை பக்கத்தில் உட்காரு. அதாவது தே ஆர் அஃபெக்டட் பை விஜய் ஃபோபியான்னு நினைக்கிறேன்.